இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு உங்களுக்கு சமாதானம். என்னாகமம் 6:26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த உலகத்திலே சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் இயேசு மட்டுமே. சமாதானத்தை நாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது, மனிதர்களும் நமக்கு தர முடியாது. அப்படியானால் எங்கிருந்து இந்த சமாதானம் கட்டளையிட முடியும்? தேவன் ஆளுகை செய்கிற இடத்திலிருந்து தான் சமாதானம் கட்டளையிட முடியும். தேவன் நம் வாழ்க்கையிலே ஆளுகை செய்ய நாம் இடம் கொடுப்போம். இயேசுதான் சமாதான பிரபு, இயேசுதான் சமாதான காரணர். அவர்தான் சமாதானத்தை கட்டளையிட முடியும். நாம் நிம்மதியாக இருப்பதற்கு, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதற்கு நமக்கு சமாதானம் அவசியம். யோபு 34:30 யோபு கூறும்போது, ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான் என்கிறார். சமாதானத்தை ஆண்டவர் அருளி செய்யும்படி நாம் ஜெபிப்போம். தேவன் நம் வாழ்வை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் சீஷர்கள் கலங்கின நேரத்தில் எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள், எப்படி ஆண்டவரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று யோவான் 20 நாம் தியானிப்போம். சிலுவையில் மரித்த இயேசு வாரத்தின் முதல் நாள் காலையிலே உயிர்த்தெழுந்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று சீஷர்களுக்கு இயேசு கூறின வேத வாக்கியத்தை சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அன்று சாயங்கால வேளையிலே அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள்ளும் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உட்பிரவேசித்தார். கலக்கத்தோடு பயத்தோடு இருந்த சீஷர்களுக்கு அன்று தேவை சமாதானம். சீஷர்களும் இயேசுவை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு பிரசன்னமாகி சமாதானத்தை கட்டளையிட்டார். அந்த சமயம் தோமா அவர்களோடே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த தோமாதான் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தார். பூட்டப்பட்ட அறையிலே தேவ சமாதானத்தை பெற்ற பின் சமாதானத்தின் சுவிசேஷத்தை மற்ற தேசத்திற்கு வந்து கூறத்தக்க அளவுக்கு தோமா விசுவாசமுள்ளவராய் செயல்பட்டார். இன்றும் பூட்டப்பட்ட அறைகளுக்குள் சீஷர்கள் இருந்தது போல செயல்பட முடியாத நிலையில் இருக்கும் நம்மை பார்த்தும், உதவியற்ற நிலையில் இருக்கும் நம்மை பார்த்தும் இயேசு உங்களுக்கு சமாதானம் என்று கூறின வார்த்தையை நினைவு கூறுவோம். தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். விசுவாசமுள்ளவர்களாயிருப்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே சமாதானத்தின் காரணர், சமாதான பிரபு நீங்க என்பதை கண்டுகொள்ளும் ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ண முடியும் ஆண்டவரே? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் எப்போதும் எங்களிலே காணப்படட்டும் அப்பா. தோமா ஆண்டவரே சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பின் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்க அளவுக்கு விசுவாசத்தோடு செயல்பட்டது போல நாங்களும் கூட ஆண்டவரே தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா பயத்துக்கும் எல்லா கலக்கத்துக்கும் நீங்களாக்கி
எங்களை உங்க சமாதானத்துக்குள்ளாக பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸட் டே.